ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரபாகலி பாகம் 37 கேட்கலாமா? மனோன்மணி, நீ நீ என்ன சொல்கிற? 3 கொலை கொலையா? அதிர்ச்சியின் உச்சிக்கே போனான் செண்பக பாண்டியன். ஆமாண்ணே. மனோன்மணியின் கண்கள் கலங்கியது. யாரை கொலை செஞ்ச? ஆத்தா இந்த வருஷம் எப்படி திருவிழாவுக்கு உத்தரவு கொடுக்கலையோ அதே மாதிரி பௌர்ணமி வேட்டையும் நடத்தலை. அந்த 2 திருடங்களையும் தங்கராசையும் நான் தான் கொன்னேன். பாண்டியனுக்கு நெஞ்சு அடைத்து கொண்டு வந்தது. என்னத்தான் நீயே? பூவை விட மென்மையான மனசு, யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியே. நீயா கொலை செஞ்ச? என்னால் இதை நம்பவே முடியல. செஞ்ச எனக்கே நம்ப முடியல, நீ எப்படி நான் நம்புவேன்? எப்படிம்மா? சொல்கிறேன் அண்ணே. காந்திமதி அம்மாவும் கண்ணாயிரம் அப்பாவும் எங்கள் வீட்டில் தானே தங்கியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் மாகாளியை பற்றியும் அவளோட சக்தியை பற்றியும் ரொம்ப உயர்வாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக கூட இந்த ஆத்தா மனசே இறங்க மாட்டேங்கிறாளேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போயிருந்தாரு. வானத்தில் வேற மேகமெல்லாம் திரண்டு வந்து ஒரே மலைக்கோப்பாக இருந்துச்சு. அப்பாவுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருந்துச்சு. இதில் மலையில் நனைஞ்சா காய்ச்சல் வந்துரும்னு பயந்து கொடையை எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வரலாம்னு போனேன். அப்போதான் எதேச்சையாக அந்த திருட்டு பயல்களை பார்த்தேன். ஒளிஞ்சு நின்று அவங்க பேசினதை கேட்டேன். அதில் ஒருத்தன் மாகாளிக்கு ரொம்ப பயந்தையான், இன்னொருத்தன் ரொம்ப திமிரா பேசினையான். நான் முதல்ல மறைஞ்சிருந்து மாகாளி மாதிரி பேசி அவங்கள மிரட்டலாம்னு பார்த்தேன். ஆனால் அவங்க என்னைய பார்த்துட்டு என் கழுத்தில் இருந்த செயினை பிடுங்க பார்த்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் ஓடுனேன். பௌர்ணமிங்கிறதால நிலா வெளிச்சம் எனக்கு கை கொடுத்துச்சு. என்னைய விடாமல் துரத்துனாங்க. அப்படியே ஓடி வடக்கு எல்லை வரைக்கும் போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் கல்லு தடிக்கி கீழே விழ அவன் மடியில் கட்டி இருந்த கத்தி தவறி கீழே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையாக திருடின காசை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். கேட்கல. ஒருத்தன் என் பின்னாடி வந்து கழுத்தை நெரிக்க பார்க்கவே அவனோட கத்தியாலேயே அவனை குத்திட்டேன். குத்துன அந்த நொடியில தான் எனக்குள்ள ஒரு மின்னல். இன்னொருத்தனையும் கொண்டுட்டு மாகாளிதேன் பௌர்ணமி வேட்டையை நடத்தலான்னு சொல்லி திருவிழா நடத்தலாமேன்னு தோணுச்சு. நான் ஒருத்தனை குத்துறதை பார்த்துட்டு கூட இருந்தவன் ஓட கீழே கிடந்த கல்லை எடுத்து அவன் தலையை குறிப்பாத்து எரிஞ்சேன். கல்லடிப்பட்டு அவனும் தரையில விழ யோசிக்காம அவன் வயிற்றுலையும் கத்தியை இறக்கிட்டேன். அப்போ என் மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். எப்படியாவது இந்த வருஷம் திருவிழா நடக்கணும், நடந்தே தீரணும். அப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போயிட்டேன். அந்த கத்தியையும் எங்கள் வீட்டு கிணத்துல போட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு பயமே வர ஆரம்பிச்சிச்சு. சரி, செஞ்சதை தெளிவாக செய்யணும்னு நினச்சி நானே என்னைய சமாதானம் செஞ்சுக்கிட்டேன். மறுநாள் காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக கோயிலுக்கு கிளம்பி போய் பூசாரி பிரகாரத்தை சுற்றுற நேரத்தில் கொஞ்சமாக குங்குமத்தை கரைச்சி திரிசூலத்தில் வடிய விட்டுட்டேன். அப்படியே ஊர் மொத்தமும் ஆத்தா தான் வேட்டை நடத்தி அந்த களவாணி பயல்களை சம்ஹாரம் பண்ணிவிட்டான்னு நம்பிட்டாக. சரி, அப்போ தங்கராசு அவனை எதுக்காக கொன்ன? அதான் நீ நினச்ச மாதிரி நீ செஞ்ச கொலையை ஆத்தாவோட பௌர்ணமி வேட்டைன்னு ஊரில் எல்லாரும் நம்பிட்டாங்களே. அதுக்கு மேலேயும் எந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் தங்கராசுவ நீயே? இல்லைனே, அது முழுக்க என்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக நடந்த முயற்சி தான். மகேஷ் என்கிட்ட காலேஜில் இருந்து ஃபோனில் பேசினப்ப வாணி சாவுக்கு தங்கராசுதான் காரணம்னு மட்டும்தான் சொன்னான். என்ன ஏதுன்னு நேரில் வந்து சொல்லுறேன்னு சொல்லிட்டான். எனக்கு அதை கேள்விப்பட்டதுலேருந்தே மனசு சரியில்லை. ஒரு மாதிரி பாரமாக இருந்ததால சாயங்காலம் கோயிலுக்கு போனேன். அன்னைக்கு பூசாரியோட மகனுக்கு ஏதோ மேலுக்கு முடியலைன்னு அவசரமாக சாமிக்கு பூசையை போட்டுட்டு கிளம்புனவர் நான் அங்கே இருந்ததால நடையை சாத்திட்டு எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருன்னு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் கோயில் கதவை சாத்தினப்பத்தேன் அந்த கேடுகிட்ட தங்கராசு வயிறு முட்டை குடிச்சிட்டு அந்த அரச மரத்தடியில் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தேன். அவனும் என்னை பார்த்த உடனே பல்லையை காட்டிக்கிட்டு எந்திரிச்சு என்கிட்ட வந்து என்னை வம்பிழுத்தியான். நான் கண்டிக்கிறாம நகர பார்த்தேன். ஆனால் அவன் விடலை. டக்குன்னு என் கையை பிடிச்சி இழுத்து என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான். நல்லா மழை வேற விழுந்துட்டு இருந்ததால என்னால் கத்தி கூட யாரையும் கூப்பிட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியாமல் வேண்டுதலுக்காக ஆளுக குத்தி வச்சுட்டு போன திரிசூலத்தில் ஒன்றை எடுத்து அவனை குத்திட்டேன். ஆனால் எனக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா நான் கொன்னவன் இந்த பூமியில் வாழறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். சில நேரம் ஆத்தாவால் வேட்டையாடப்பட்டவக கோயில் வாசலில் கூட கிடக்கிறதுண்டு. அதனால் அவனை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் பூசாரியே தங்கராசு போனத்தை பார்த்துட்டதால அங்கே பதட்டம் நிலவ நான் மட்டும் யாரும் பார்க்காத நேரத்தில் உள்ளே போய் குங்குமத்தை திரிசூலத்தை தடவி விட்டுட்டு வந்துட்டேன். நான் உணர்ச்சி வேகத்தில் செஞ்ச தப்ப ஆத்தா மன்னிச்சிடணும், திருவிழா நடத்த நல்லபடியாக உத்தரவு கொடுத்துடணும்னு எனக்குள்ளே பயந்துக்கிட்டே இருந்தேன். அது மாதிரியே ஆட்டுக்குட்டி உயிரோட வந்துட்டதால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போதான் புரியுது, ஆடு உசுரோட வந்தது உன்னோட கைங்கரியத்தாலன்னு. ஆனால் ஒன்றுனே, நான் நினச்ச மாதிரியே திருவிழா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஊருக்குள்ளே மழையும் வந்துருச்சு. எனக்கு அது போதும்.
நீ ஆட்டை மாற்றினதால உன்னால் மகேஷை கட்ட முடியாத மாதிரி ஆத்தான் தண்டனை கொடுத்துருக்கான்னு நீ நினச்சேன்னா அப்போ எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? ஒருவேளை மாகாளி என்னையும் வேட்டையாடிடுவாளோ? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த விஷயத்தை பற்றி நீ வேற யார்கிட்டையாவது சொன்னியா? இல்லைண்ணே, மகேஷுக்கிட்ட சொல்ல நிறைய தடவை முயற்சி செஞ்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியலை. ரொம்ப நல்லதாக போச்சு. இனியும் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லாத. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. இந்த 3 பேரத்தையும் நீ கொலை செஞ்சியா, இல்லை இதுக்கு முன்னால் யாரையாவது? மனோன்மணி பதில் சொல்ல வாயெடுக்க செண்பகப்பாண்டியனின் அருகில் வேகமாக ஒரு வண்டி வந்து நின்றது. அதில் அவனது தோழன் நரசிம்மன். லே, இங்கேயா இருக்க? அம்மா உன்னை தேடிக்கிட்டு இருக்காக, வா வா போலாம் என்று அவசரப்படுத்தினான். இருடா சிம்மா, மனோன்னு நான் போய் வர்றேன். நான் சொன்னதை மனசில் வச்சுக்க, சரியா? வாரேன். தலையாட்டினாள் மனோன்மணி. மகேஸ்வரி வீடு. தாலி கோர்க்கும் படலம் நல்லபடியாக முடிவுக்கு வந்துவிட்டது. மகேஸ்வரிக்கும் ராஜசிம்மேஸ்வரனுக்கும் ஆரத்தி எடுத்து முடித்த சிந்தாமணி அதை பாப்பாத்தியிடம் கொடுத்து வெளியே கொட்ட சொல்லிவிட்டு ஆயாசமாய் அமர்ந்தாள். ரகோத்தமனின் முகத்தில் மட்டும் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. என்னதான் இருந்தாலும் மகேஸ்வரி தன் பேச்சை மீறி இப்படி ஒரு திருமணத்தை செய்து கொண்டதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கிட்டத்தட்ட அதே மனநிலைதான் சௌந்தரம்மாளுக்கும். தன் மகன் அவனது மனைவியோடு மாலையும் கழுத்துமாய் அமர்ந்திருப்பதை பார்த்து சந்தோஷமாயிருந்தாலும் இந்த வீட்டில் அவன் பொருந்தாமல் இருப்பது போல் தோன்றியது அவருக்கு. இருந்தது 10-15 பேர்தான். எல்லோரும் மகேஸ்வரியின் உறவுக்காரர்கள். அவர்களுக்கு மத்தியில் தான் மிகவும் அந்நியமாக உணர்ந்தார் அவர். சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அதே நேரம் வீட்டுக்குள் வந்தார் மணிராயர். கூடவே அவரது மனைவியும். கையில் ஒரு பழத்தட்டு. அடடே, புது பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கேதான் இருக்காங்களா? ஊருக்கு போகிறோம், அதை சொல்லதேன் வந்தோம். இவங்க 2 பேரும் இங்கேதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா சீர் ஏதாவது கொண்டு வந்திருப்போமே. இல்லை இல்லை, பரவாயில்ல. இப்போ என்ன அதனால்? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேணாங்க சிந்தாமணி, உங்கள் வீட்டிலே விசேஷம் நடக்குது, நீங்கள் அதை பாருங்க. மகேஸ்வரி, அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு என்ன ஆனாங்கன்னு ஏதாவது தகவல் கிடச்சிச்சா? கொஞ்சம் கூட சபை நாகரிகமே இல்லாமல் அந்த கேள்வியை மணிராயரின் மனைவி கேட்க இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினாள் மகேஸ்வரி. என்னமோ உன் விதி இப்படி இருந்தால் யார் என்ன பண்ணுறது? நல்லா இருத்தான் என்று மகேஸ்வரியின் கையில் 500 ரூபாய் நோட்டு ஒன்றை திணித்துவிட்டு சற்று நேரம் ஒப்புக்கு பேசிவிட்டு ராயரும் அவரது மனைவியும் கிளம்பிவிட்டனர். பின் அனைவரையும் சாப்பிட அழைத்தார் சிந்தாமணி. எனக்கு இப்போ வேணாம், தலைவலியாக இருக்கு, நான் போய் படுக்கிறேன் சொல்லிவிட்டு தன்னறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டார் ரகோத்தமன். அதை கண்ட மகேஸ்வரியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஒரு வழியாக ஏதோ ஒப்புக்கு அனைவரும் சாப்பிட்டு முடிக்க இறுக்கமாய் அமர்ந்திருந்த சௌந்தரம்மாளிடம் மகேஸ்வரியின் அத்தை ஒருவர் பேச்சு கொடுக்க ராஜாவை ரத்தினத்தின் அருகில் விட்டுவிட்டு கீதாவையும் சீதாவையும் அழைத்து கொண்டு வீட்டை சுற்றி காட்டினாள் மகேஸ்வரி. அப்படியும் இப்படியுமாய் ஒரு 1/4 மணி நேரம் சென்றிருக்க மகேஷ என கீழிருந்து அழைத்தார் சிந்தாமணி. என்ன சித்தி, இங்கே வாத்தா, சித்தப்பாதன் உன்னை கூப்பிடுறாரு. வேக வேகமாய் படிகளில் இறங்கி கீழே வந்தாள். வா, அவளை ரகோத்தமனின் அறைக்குள் அழைத்து சென்றாள் சிந்தாமணி. அங்கு கட்டிலில் கட்டுக்கட்டாய் பத்திரங்களை பரப்பி வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார் அவர். அம்மாடி, இதுக எல்லாமே எங்கள் அண்ணன் பேரில் இருக்கிற சொத்தோட பத்திரங்கள். எல்லாத்தையும் ஒழுங்காக தெளிவாக பார்த்துரு. இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிறா? வார வெள்ளிக்கிழமை பாளையம் ஆஃபீஸில் இதை பூராவும் உன் பேரில் எழுதி வச்சிடுறேன். அப்புறம் எல்லா பொறுப்புகளையும் நீயும் உன் புருஷனும் கவனிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்னம்மா புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறியே? இதை பற்றி தான் நம்ம முன்னாலேயே பேசிட்டோம்ல. அவர் பேச பேச மகேஸ்வரிக்கு கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அப்போ எப்படா எனக்கு கல்யாணம் ஆகும்? கழுதைய சொத்த பூராவும் எழுதி வச்சு கழிச்சு கட்டிடலாம்னு தான் இருந்திருக்கீங்க, அப்படி தானே சித்தப்பா? அம்மா அப்பா இல்லாமல் நான் அனாதை போல இருக்கேன்னு பல தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் அப்படி யோசிக்கும் போது உங்களை நினச்சி நான் அனாதை இல்லைன்னு என்னை நானே தேத்திக்கிடுவேன். ஆனால் இப்போ அந்த நினப்பு பொய் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏய், என்னத்தான்? ரகோத்தமனும் சிந்தாமணியும் பதற. இனிமேல் சொத்தை பற்றி பேசுகிறதா இருந்தீங்கன்னா இதுதான் நான் இந்த வீட்டுக்கு கடைசியாக வர தடவையாக இருக்கும் சித்தப்பா. நான் என்னோட நிலைப்பாடை சொல்லிட்டேன், பிறகு உங்கள் இஷ்டம் சித்தப்பா. தன் கண்ணீரை துடைத்து கொண்டே அறையை விட்டு வெளியேறினாள் மகேஸ்வரி. வருவாள்.